வணக்கம். நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கலாம், எல்லாருக்கும் ஓடி ஓடி உதவி செய்வீங்க. ஆனா ஏன் நம்மள ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல நாம இருந்தாலும் நம்மள யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்து எப்படி வெளியே வர்றது? நம்மளோட மதிப்பை எப்படி உயர்த்துவது? இதுக்கான புத்தரோட ஞானத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கேள்வி நிச்சயமா உங்க மனச கொடைஞ்சுகிட்டே இருக்கும் இல்லையா? நான் என்ன தப்பு பண்றேன், என்கிட்ட தான் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு தோணும். பாருங்க, நம்மள யாரும் கண்டுக்கல மதிக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர்றது ரொம்பவே சகஜம். ஆனா இதுக்கான பதில் எங்கேயோ வெளியில இல்ல, அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. சரி, அப்போ இங்க இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும். புத்தர் சொன்ன இந்த ஒரு வரி இருக்கே, இது ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாத்தி போற சக்தி கொண்டது. மரியாதைங்கிறது மத்தவங்க நமக்கு தர பரிசு கிடையாது, அத நாம தான் நமக்குள்ள உருவாக்கிக்கணும். இந்த உண்மையை வச்சு உங்க மதிப்பு 10 மடங்கு உயர்த்த போற அந்த 10 ரகசியங்களுக்குள்ள போகலாம் வாங்க. சரி, இந்த மதிப்பு மரியாதையெல்லாம் வேணும்னா அதுக்கான பயணத்துல நாம எடுத்து வைக்க வேண்டிய முதல் படி, ரொம்ப முக்கியமான முதல் படி என்ன தெரியுமா? அதுதான் சுயமரியாதையை நோக்கிய முதல் ரகசியம். புத்தர் ரொம்ப அழகா சொல்லுவார், ஒரு சின்ன விதை தனக்குள்ள ஒரு பெரிய மரம் இருக்குன்னு உணர்ந்தாதான் அது முளைக்கவே ஆரம்பிக்குமா. அதே மாதிரி தான் நீங்களும். உங்க பலம் என்ன, உங்ககிட்ட இருக்கிற தனிப்பட்ட திறமை என்ன, மத்தவங்க கிட்ட இருந்து உங்களை எது அழகா காட்டுது? இந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க பதில் தேடும்போது முதல்ல உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. நீங்க உங்களை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னிலிருந்து பாருங்க, இந்த உலகமே உங்களை ஒரு புது கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மதிப்புக்கு ஒரு அஸ்திவாரம் போடணும் இல்லையா? அதுக்கு நம்ம உள் மனசையும் நமக்கான எல்லைகளையும் எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்த சில ரகசியங்கள் உங்க உள் மனசை பலப்படுத்துற கருவிகள் மாதிரி. கோவத்துல கத்துறதுனால உங்க குரல் மட்டும் ஒசராம போறதில்ல, உங்க மரியாதையும் தான் குறையுது. ஆனா அமைதி இருக்கே, அது ஒரு ராஜா அடையாளம். கம்மியா பேசுறதுனா ஊமையா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுட்டு அர்த்தமுள்ள வார்த்தைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து பேசுறது தான் புத்திசாலித்தனம். அமைதியா இருக்கிற மனசு மத்தவங்களுக்கு ஒரு மர்மமா தெரியும். ஒரு மர்மமா இருக்கிறவங்கள இந்த உலகம் எப்பவுமே மதிக்கும். எல்லார்கிட்டையும் எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றது உங்களை ஒரு நல்லவரா காட்டலாம். ஆனா அதுவே மெதுவா உங்க மதிப்பை 0 ஆக்கிடும் தெரியுமா? ஏன்னா உங்க நேரத்துக்கும் சக்திக்கும் ஒரு எல்லையே இல்ல அப்படின்னு நீங்களே மத்தவங்களுக்கு சொல்லாம சொல்றீங்க. அப்புறம் என்ன, மெதுவா மக்கள் உங்களை ரொம்ப ஈஸியா எடுத்துக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப இந்த 2 வழியையும் பாருங்களேன். ஒரு பக்கம் எல்லாரோட பாரத்தையும் நீங்களே தூக்கி சுமந்து பலவீனமாகி போறது. இன்னொரு பக்கம் உங்க சுயமரியாதைக்கான கதவை திறக்கிற சாவிய உங்க கையிலே வச்சுக்கிறது. உங்களுக்கு கெடுதல் பண்ற இல்ல உங்க நேரத்தையும் சக்தியும் உறிஞ்சிற விஷயங்களுக்கு நீங்க எப்ப முடியாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே உங்க மதிப்பு உயர ஆரம்பிச்சிடும். அப்போ இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இல்லன்னு சொல்றது மத்தவங்கள நிராகரிக்கிறது கிடையாது. அது உங்க நேரத்துக்கு, உங்க மன அமைதிக்கு, உங்க சக்திக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு மரியாதை. இது உங்களை பாதுகாக்கிற ஒரு சூப்பரான தந்திரம். நன்றி உணர்வு இல்லாத மனசு மூடி வச்ச பாத்திரம் மாதிரி. அதுக்குள்ள எதையுமே ஊத்த முடியாது. நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்ல ஆரம்பிக்கும்போது ஒரு புது சக்தி பறக்கும். ஏன்னா நன்றிங்கிறது ஒரு வைப்ரேஷன். அது செல்வம், அமைதி, நல்ல உறவுகள்னு எல்லாத்தையும் ஒரு காந்த மாதிரி உங்க வாழ்க்கையை நோக்கி இழுக்கும். உங்ககிட்ட இருந்து யாராலையுமே திருட முடியாத ஒரு சக்தி இருக்குன்னா அது உங்க அறிவுதான். புத்தர் சொன்ன மாதிரி ஞானம் தான் ஒரு மனுஷனோட மிகப்பெரிய சொத்து. நீங்க ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது கத்துக்கும் போது உங்க வார்த்தைகளுக்கு ஒரு தனி பவர் கிடைக்கும். அறிவு இருக்கிறவங்கள பார்த்தா ஜனங்களுக்கு இயல்பாவே ஒரு மரியாதை வரும். சரி, நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த 5 ரகசியங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களையே நீங்க புரிஞ்சுக்கிறது, அமைதியா இருக்கிறது, முடியாதுன்னு சொல்றது, நன்றியோட இருக்கிறது, அறிவை வளர்த்துக்கிறது, இதெல்லாமே நம்ம உள் உலகத்தை மாஸ்டர் பண்றதுக்கான வழிகள். இந்த 5ஐயும் நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாலே உங்க மதிப்புல ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வெளி உலகத்துக்கு கூட எப்படி நடந்துக்கணும்னு பேசலாமா? நம்ம உள்ள உலகத்தை சரி செஞ்சாச்சு. இப்போ இந்த வெளி உலகத்து கூடயும் மத்தவங்க கூடயும் நாம எப்படி நடந்துக்கணும், அதுக்கான அடுத்த 5 ரகசியங்களை இப்ப பார்க்கலாம். இது உங்க மதிப்பை இந்த சமூகத்துல நிலைநிறுத்த ரொம்பவே உதவும். வாழ்க்கையில வேகமா உயர ஒரு சீக்ரெட் ஷார்ட்கட் இருக்கு. அது என்னன்னா, மத்தவங்களுக்கு உதவுறது. நீங்க ஒருத்தரை ஒரு படி மேல தூக்கி விட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை 2 படி மேல உயர்த்தும். இதுக்கு நீங்க பணம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு சின்ன உதவி, ஏன் ஒரு நல்ல ஆலோசனை கூட உங்களை உயரத்துக்கு கொண்டு போகும். நேரம், அது தங்கத்தை விடவும் ரொம்பவே விலையோர்ந்தது. ஏன்னா தங்கத்தை இழந்தா கூட திரும்ப சம்பாரிச்சிடலாம். ஆனா போன நேரத்தை திரும்ப கொண்டு வரவே முடியாது. நீங்க உங்க நேரத்தை மதிக்க ஆரம்பிக்கும்போது மத்தவங்களும் உங்களை ஒரு முக்கியமான ஆளா பாப்பாங்க. உங்க நேரம் ஒன்றும் மலிவானதில்லைன்னு இந்த உலகத்துக்கு காட்டுங்க. 8வது ரகசியம் ரொம்ப பவர்ஃபுல்லானது.
உங்களை காயப்படுத்தினவங்க மேல இருக்கிற கோபத்தையும் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தையும் மனசுல சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களையே நீங்க எரிச்சிக்கிறதுக்கு சமம். அது உங்க நிம்மதியும் கெடுக்கும், உங்க முன்னேற்றத்தையும் தடுத்து நிறுத்திடும். அப்போ பழி வாங்கறதுக்கு பதிலா என்ன பண்றது? பதில் இதுதான், உங்க வளர்ச்சி. உங்களை கேவலமா நினைச்சவங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத உயரத்துக்கு நீங்க போறது தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய பதிலடி. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கான அமைதியான தீர்ப்பு. இது கொஞ்சம் கசப்பான ஆனா நடைமுறைக்கு ஏத்த உண்மை. கையில காசு இல்லாதவனோட பேச்ச இந்த உலகம் கேட்காது. நீங்க யாரையும் சார்ந்து இல்லாம உங்க தேவைகளை நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு பொருளாதார ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கைய கொடுக்கும். அந்த நம்பிக்கை இருக்கே, அது உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். ஏன் வாழ்க்கை மட்டும் ஏன் மாறவே மாட்டேங்குதுன்னு நாம அடிக்கடி புலம்புறோம். உலகம் மாறணும், மத்தவங்க மாறணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. உண்மையான மாற்றம் எப்ப தொடங்குது தெரியுமா? நீங்க மாறணும்னு முடிவு பண்ற அந்த நிமிஷத்துல தான். புத்தர் சொன்ன மாதிரி ஒரு விதை மழைக்காக காத்துட்டு இருக்காது, அது முளைக்க முயற்சி பண்ணும். அந்த மாற்றம் உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். சரி, இப்போ இந்த 10 ரகசியங்களையும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் வெறும் தகவல் கிடையாது. இந்த ஞானத்தை நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். அதுதான் நம்மள மாத்தும். இந்த 10 ரகசியங்களும் ஒரு பயணம் மாதிரி தான். உங்களையே புரிஞ்சுக்கிறதுல ஆரம்பிச்சு அமைதி, அறிவு, உதவி, நேரம், மன்னிப்போன்னு போய் கடைசியா உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர்ற வரைக்கும் இந்த பாதையில இருக்கிற ஒவ்வொரு படியும் உங்க மதிப்பை ஒரு மலை மாதிரி உயர்த்தும் சக்தி கொண்டது. அதனால நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மரியாதைங்கிறது யாரும் உங்களுக்கு தூக்கி கொடுக்கிற பரிசு கிடையாது. அது உங்க சொந்த முயற்சியால, உங்க ஞானத்தால நீங்களே ஜெயிக்கிற ஒரு வெற்றி. இந்த ரகசியங்கள் தான் அந்த வெற்றிக்கான உங்க பாதை. உங்க பயணம் இப்போ தொடங்குது. இந்த 10 ரகசியங்கள்ல எது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஒரு ரகசியத்தை இன்றைக்கே செயல்படுத்த ஆரம்பிங்க. உங்க மாற்றம் உங்களுக்குள்ளே இருந்து ஆரம்பமாகட்டும்.